என்னதான் நடக்குது இந்த கதையிலன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ஒரு மாதிரி குழம்பி போயிட்டோம். வர வர சிறகடிக்க ஆசை போகிற விதம், நடந்துக்கிற விதம், அதில் இந்த ஃபில்லர்ஸ் மட்டும் இருக்கிறது. ஃபில்லர்ஸ் ஆச்சும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பரவாயில்ல. அதுலேயுமே வந்து மீனாவை ஒவ்வொரு நாளும் மீனாவை வீட்டை விட்டு துரத்திடுவேங்கிற மாதிரி மிரட்டுறதும், அவமானப்படுத்துறதும், சமையல் செய்கிறவ அப்படிங்கிறதும், இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசுறது எல்லாமே நமக்கு எரிச்சலாக இருக்குது. இதில் வேறு வந்து இவங்க 2 பேருக்கு வயிற்று வலி வந்துருச்சாமா. மனோஜுக்கும் விஜயாவுக்கும் ஏன்னா சாப்பிட்டதை வந்து ஒத்துக்காமல் அந்த டயட் சாப்பாடெலாம் அவங்களுக்கு பத்தாமல் உடனே அதில் வந்து ஒரு ட்ராமா. இந்த ட்ராமாவெல்லாம் வச்சு அவங்க வந்து எல்லோரும் சேர்ந்து இனிமேல் நான் டயட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க நாளைக்கு சொல்கிறது. உடனே இதில் வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன, இந்த கதையின் நீதி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒழுங்காக சாப்பிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டைமுக்கு தூங்குங்க அப்படின்னு எதையோ சொல்லிகிட்டு இருக்க போகிறாங்க. இதெல்லாம் இப்போ தேவையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இது இல்லாமல் அடுத்து என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, அது திருப்பி ரோஹிணி கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் ரோஹிணி சிக்க போகிறாங்க பார்க்குறீங்களா அப்படின்ட்டு வந்து ரோஹிணி சிக்காமலே இருக்கிறது. எந்த அளவுக்குனா இவங்க வந்து ரோஹிணி என்ன பண்ணாங்க, மாஸ்கையும் அந்த விக்கையும் போட்டுட்டு அந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் வீடியோ காலில் வந்தாங்க. இப்போ கடைக்குள்ளார ஹெல்மெட்டை போட்டு ப்ரௌன் பண்ணி வந்து மனோஜோட கடைக்கு வராரு. இவங்க அந்த பார்லருக்கு போகிறாங்களா இல்லையாங்கிறதே காமிக்கல. இப்போ அதை அப்படியே அம்போன்னு விட்டாங்க, பாதியில் விட்ட மாதிரி ஆகிடுச்சு. அவங்க அந்த பார்லரில் வேலை தான் பார்க்குறாங்க, அந்த பார்லரை விற்றுட்டாங்கிறது இன்னும் யாருக்கும் தெரிய வரல. அந்த ட்ராமாவே அப்படியே விட்டாங்க. ஆனால் அந்த பார்லருக்கே போகாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க பாதி நேரம் இங்கே ஷோரூம்லேயே இருக்காங்க. என்ன கதை இது, நம்மளை பார்க்குறவங்க காதில் பூ சுற்றுறாங்களான்னு தெரியல. அங்கே நேராக இவர் வராரு ப்ரௌன் பண்ணி வந்துட்டு, என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம், அதனால் வந்து நாங்கள் இங்கே தான் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் வாங்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நேராக வந்து அண்ணாமலையும் முத்துவும் வந்துடுறாங்க. அவர் ஒன்று முத்து நிறுத்தி வந்து இந்த ப்ரௌன் பண்ணி இங்கே வாங்க என்ன விஷயம் அப்படின்னு வந்து கூப்பிட்டு கேட்குறாரு. ஹெல்மெட்டோடு இருக்கவரை இதில் அவர் எப்படி தப்பிச்சு போகிறாருன்னு ஒரு கதை. கடைசியில் ரோஹிணி வந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம மாற்ற மாதிரி வரமேனு யோசிக்கிறது, அப்புறம் ஏதாச்சும் வில்லத்தனமாக செய்கிறது. இதுக்கு நடுவில் வந்து முத்துவுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையாக அந்த அருண் கான்ஸ்டபிள் மூலமாக வர்றது, இதை வச்சு கொஞ்சம் நாளைக்கு கதையை வேறு பக்கம் இழுத்துட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எரிச்சல் தர லூப்பில் வந்து மாட்டிச்சோம் அந்த கதைன்னு சொல்லி தோணுது. இந்த கதையை மாற்றி அமைக்கிற மாதிரி நல்லதாக ஒரு ட்ராக் வரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவ்வளோதாங்க இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள்.